ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங்கில் இருக்கக்கூடிய டாப் 5 பவர்ஃபுல் டஞ்சன்ஸும் டஞ்சனோட பாஸையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு சோலோ லெவலிங் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, கூடவே ஜின்வு ரொம்ப பிடிக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. இதுதான் எனக்கு நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்பர் 5ல இருக்கக்கூடிய டஞ்சன் எதுனா நம்ம டீமன் கிங் பாரானோட டஞ்சன் தான். பாரான் வந்து ஆக்சுவலாக ஒரு மோனார்க்கோட பாட்டு. ஸோ இந்த மோனார்க்கோட பாட்டு கூட சண்டை போட்டு தான் நம்ம ஹீரோ வந்து ஃபைனலாக 100th லெவல் அச்சீவ் பண்ணியிருப்பார். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஒரு ஃபைட்டை வந்து காமிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஃபைட்னே சொல்லலாம். ஹீரோ வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு சொல்ல போனால் இந்த ஒரு டஞ்சனை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டஞ்சனில் 100th லெவல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லெவல்ஸ் நிறைய டீமன்ஸ் அடித்து தான் வந்து வந்திருப்பார். அதில் நிறைய ரிவார்ட்ஸும் கிடச்சிருக்கும். பட் இந்த பாரான் அடித்தப்போ பாரானோட அந்த பிளட்டும் அது கூடவே வந்து அவனோட ஸ்வாடு ட்ராகன்லாம் கிடச்சிருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. இந்த ஒரு பிளட்டை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஹீலிங் போர்ஷனை வந்து உருவாக்குவார். இந்த ஹீலிங் போர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மதரை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. நம்பர் 4ல் இருக்கக்கூடிய டஞ்சன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்லோகனுங்கிற ஜெயண்டோட டஞ்சன் தான். ஆக்சுவலாக கார்லோகன் தான் இந்த ஒரு டஞ்சனோட பாஸ் சொல்ல போனா. இந்த ஒரு கார்லோகனுங்கிறவனுக்கு பவர் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தாறுமாறாக கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேஜிக்கல் பவர்ஸில் இவன் அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த இடத்துல எதை வேணால் சுமன் பண்ணலாம் இவன் நினச்சானா. ஸோ இந்த ஒரு டஞ்சனுக்குள்ளே ஹீரோ அசால்ட்டாக போய் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டியிருப்பார். கிட்டத்தட்ட வர்ற எல்லா ஜெயன்ஸையுமே வந்து அவரோட ஷேடோ ஆர்மியை வச்சு முடிச்சிருப்பார். கார்லோகன் பேசுகிற பேச்செல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி கடுப்பாகும். இருந்தாலும் ஆனால் கடைசியில் வந்து அவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை கார்லோகன் அரெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சின்ன பேர் வச்சுருப்பாரு. அந்த பேர் என்னன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம். நம்பர் 3ல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போவே டெரராக சொல்கிறப்பே ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருக்காவோட டஞ்சன் தான். பருக்காவோட டஞ்சனை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. பருக்கா எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுவான்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு ஃபைட்டை பார்த்துருந்தீங்கன்னா. ஆனால் ஹீரோ அசால்ட்டாக முடிச்சிருப்பாரு. இவன் என்ன ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணாலும் ஹீரோ ஜஸ்ட் ஒரு ஷெல்த் பவரை மட்டும் யூஸ் பண்ணி முடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். பருக்காவை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஒரு பியூர் ஈவிலு. ஸ்னோவெல்ஸ் எல்லாத்தையுமே பியூர் ஈவிலாக வச்சுருந்துருப்பான். அது மட்டும் இல்லை இந்த ஒரு இடத்துல ஒருத்தனை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பான்னு சொன்னால அவனோட பேர் ஸ்டீலு. ஆனால் அவனோட ரியல் பேர் என்னன்னு மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ வாங்க அடுத்துக்குள்ளே போகலாம். நம்ம 2ல் இருக்க டஞ்சனை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஒரு டஞ்சன் பேரை சொன்னாவே கன்ஃபார்ம் எல்லோரும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிடுவீங்க. அப்படி என்ன டஞ்சன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தி ஆண்ட் கிங் பெருவோட டஞ்சன் தான். பெருவோட டஞ்சனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அசால்ட்டாக கிளியர் பண்ணியிருப்பாரு. எல்லா டஞ்சனையும் அசால்ட்டாக தாண்டா கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஜோ ஐலண்ட் ஃபைட்டை பார்க்காதவங்க எவனுமே இருந்திருக்க மாட்டான் சோலோ லெவலிங் ஃபேன்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜோ ஐலண்ட் ஃபைட்டு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஃபைட்டு. பெரு வந்து இந்த இடத்துல முக்கியமாக யாரை கொண்டிருக்கணும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்னு சொல்கிறத விட இன்டர்நேஷ்னல் ஹண்டர் ஒருத்தனை வந்து கொண்டிருப்பாரு. அந்த இன்டர்நேஷ்னல் ஹண்டரோட பேரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவனுக்கு ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க. செகண்டில் தலையை வெட்டி போட்டு போயிட்டே இருந்திருக்கும். அப்புறம் வந்து இந்த இடத்துல சொல்ல போனால் ஜேஜோ ஐலண்ட் ஃபைட்டில் கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு. பட் ஹீரோ அசால்ட்டாக வந்து கிளியர் பண்ணி விட்டு போயிருப்பார். மாங்காவில் ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறமேட்டு நம்ம அனிமேட்டட் சீரீஸில் ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஒரு ஃபைட்டை வந்து அனிமேட்டடில் நீங்கள் பார்க்குறத சூப்பர்னே சொல்லுவேன். ஏன் மாங்காவில் படிக்கிறத விட நீங்கள் வந்து இந்த ஒரு இதில் பார்க்குறப்போ திறமையாக இருந்திருக்கும் இந்த ஃபைட்டை வந்து நம்ம ஹீரோ கிளியர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 2வது டைம் தான் வந்து நம்ம பெருவை அரைஸே பண்ணுவார். ஸோ ஓகே இந்த ஒரு இதுக்கப்புறம் நம்பர் 1 பார்த்துடலாம். நம்பர் 1ல் இருக்கக்கூடிய டஞ்சன் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஒரு டஞ்சனில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அரைஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஒரு டஞ்சன் என்னடா டஞ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இக்ரீஸோட டஞ்சன் தான். ஆக்சுவலாக இக்ரீஸோட டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஒரு டஞ்சனுக்குள்ளே போயிட்டாருன்னா வெளியே வர முடியாது இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுற வரைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட சாகர நிலமையில் போயிட்டு இவரை வந்து வேறு இடத்துல மாற்றி விட்டது தான் திரும்பி கூட்டிகிட்டு வந்து நம்ம இக்ரீஸ் கூட சண்டை போட விடுவாங்க. சண்டை போட விடுறப்போ கூட பார்த்தீங்கன்னா இக்ரீஸை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ இவங்களை வந்து இக்ரீஸை முடிச்சு கட்டிக்கிட்டே கடைசியில் அங்கே இருந்த இக்ரீஸை வந்து நம்மளோட ஏதோ அதாவது கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ மாதிரி டாக்னோ ஜுட்ஸு யூஸ் பண்ணி நம்ம இக்ரீஸை அரெஸ்ட் பண்ணிடுவார். இந்த இடத்துல தான்
ஒரு கமாண்டர் ஜென்ரல் இக்ரீஸ் வந்து வந்திருப்பார். கமாண்டர் ஜென்ரல் இக்ரீஸை சொல்லணுன்னாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு அரைஸ் பண்ண ஒரு டீமன்னா இதுதான். டீமன்னு சொல்கிறத விட மான்ஸ்டர்னு கூட சொல்லிக்கோங்க. ஆனால் நம்ம இக்ரீஸை மான்ஸ்டர் டீமன்னு சொல்கிறதுக்குலாம் எனக்கு மனசே கிடையாது. கமாண்டர் ஜென்ரல்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்குங்கிறவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. சோலோ லெவலிங் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த 1 வீக் ஃபுல்லுமே வரும். ஸோ எல்லாத்துக்கும் பாய்.